வத்தியாரே, நீ என் கூட வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வத்தியாரே. எனக்கு வச்சு செய்யறதுனால நீ தானே வத்தியாரே. நான் வச்சு செஞ்ச உன்னோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எனக்கு ஞாபகம் இருக்கு வத்தியாரே. உன் டிசைன்லாம் பார்க்குறப்பே பெஜாராது வத்தியாரே. என்னைக்கு தான் திருந்த போறியோ. இப்போ இந்த ரியல்மி ஜிடியோட வாத்தியார் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் லான்ச் பண்ணாங்க. சும்மா அன்பாக்சிங்கை மட்டும் போட்டு எந்த யூஸும் இல்லை. அதனால யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூவாக போடலாம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ அந்த விலைக்கு ஒர்த்தான ப்ரைஸுக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி கடைசியில் பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாத்தியார் எடிஷனில் என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் கேஸை பாருங்க. இந்த டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா மண்டையை புழிஞ்சு மூளையை கசி இதை வந்து டிசைன் பண்ணாங்களாம் சைனால. ஸோ இது வந்து சூட் கேஸ் இருக்குல்ல, அதோட வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்றாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறப்ப கிரிப்பா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும். ஆல்ரெடி பூண்டு, வெங்காயம், செங்கல், சோறு, இப்போ சூட் கேஸ். ஒற்றை வேலையை ஒழுங்கா பாரு. நான் என்ன உட்காந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கான். அடுத்து என்னென்ன மாதிரி எல்லாம் இவங்க மாஸ்டர் எடிஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைச்சாலே இந்தியாவுல இருக்க அறிவாளிபுரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க, நோ இஷ்யூ. ஸோ டிசைன் அண்ட் குவாலிட்டிக்கு தாராளமா 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸரை பத்தி சொல்லணும் அப்படின்னா Snapdragon 678G இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 5G ப்ராசஸர். இந்தியாவில் 5G இல்லைனாலும் 5G அதிகமா இந்த ரியல்மி, ஒன் பிளஸ், ஓப்போ இந்த எல்லா பிராண்டுமே வந்து யூஸ் பண்றாங்க. அவங்க சொல்றதுக்கு ஏத்தாப்புல நெக்ஸ்ட் ஜென் 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 8 பேண்ட் சப்போர்ட் இருக்கு. மிச்ச போன்லாம் 1, 2 கொடுக்கறத தாண்டி 8ன்றதே ஓகே தான். Android பார்த்தோம் அப்படின்னா 5,26,000 மேல தான் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் குட், நோ இஷ்யூ. அண்ட் கேமிங்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல ஷட்டர் இருந்துச்சு, ஒரு சின்ன லேக் இருந்துச்சு. பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்தவரை ஹெவி கேம்ஸ் விளையாடுறப்ப நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பிரைஸ்ல நான் கொடுக்குற ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். அடுத்து இந்த ரியல்மி GT சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வாத்தியார் எடிஷன் மட்டும் இல்ல, நார்மல் எடிஷன்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டிஸ்ப்ளே, ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. 6.43 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, சாம்சங்கோட பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Full HD Plus ரெசல்யூஷன்ல 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு, 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க, 1000 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேனலையும் பக்கத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பேனல் தானே, ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தானே அப்படின்னு பக்கத்துல வச்சு பார்த்தோம்னா 35,000 ரூபாய்க்கு மேல லான்ச் பண்ணிருக்கேன். இந்த GT-யை விட வாத்தியார் எடிஷனில் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்க அந்த கலர்ஸ்லாம் வைப்ரண்ட்டாக இருக்கு, பார்க்க அந்த பிரைட்னஸும் பெட்டராக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான் தோணும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 8 Pro இருக்கட்டும், ரியல்மி X7 சீரிஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே மாதிரி தான். ஒரு சில விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளேக்கு ஒரு 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அடுத்து பேட்டரி 4300 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 35 நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ தாராளமாக ஒரு நாள் தாண்டியே வந்து யூஸ் பண்ண முடியுது. எப்பனா 60 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்றப்ப ஒரு நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் வரையும் கேம் விளையாண்டப்பையும் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனா 120 ஹெர்ட்ஸ்க்கு மாத்திரப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லாம் பெருசா தாங்காது, ஒரு சாயங்காலம் வரையும் தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேம் போட்டு ஹெவியா விளையாண்டிங்கன்னா, நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா ஒரு நாள் வரும். ஸோ பேட்டரி நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ரியல்மி வந்து ஓவரா ஹைப் ஏத்துனாங்க. நாங்க வயர்லெஸ் சார்ஜர் கொண்டு வர போறோம், மேக் டாட் அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு டெக்னாலஜிலாம் வச்சு புது சார்ஜர் கொண்டு வர போறோம் அதுன்னாங்க. வயர்லெஸ் சார்ஜிங் வரும்னு நினைச்சேன். இந்த செகமெண்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா மாஸ் காட்டியிருப்பாங்க அப்படின்னு. தமாசு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃபோனில் வருமோ என்னமோ. ஸோ அது லான்ச் ஆகலை, அந்த ஃபீச்சர் இதுலேயும் கிடையாது. பேட்டரியை பொறுத்தவரை 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். என்னடா ப்ளூ இங்க் கலர் திருத்திருக்க? ரெட் பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். இதுக்கப்புறம் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 3 கேமரா, 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 8:2 அப்படின்ற அதே கேமரா அல்ட்ரா வைடு மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பார்த்தோம்னா 32 மெகாபிக்சல். 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்களா வாத்தியார் எடிஷன்ல? பரவாயில்லையப்பா. இங்க GT-ல கூட 16 தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்குற எல்லாத்துக்குமே 16ல எடுக்கிறதே கிளாரிட்டி நல்லா இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே பெட்டரா இருக்குமே தெரியுது. 32 அப்படின்றது சும்மா கணக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ரெண்டு செல்ஃபில இந்த வாத்தியார் எடிஷன்ல அந்த அளவுக்குலாம் செல்ஃபி இல்லை. ஒரு நார்மல் செல்ஃபி ஓரளவு பரவாயில்ல செல்ஃபி எடுத்துக்க முடியும். மிச்சபடி கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலா எல்லா ரியல்மி ஃபோன்லையும் என்ன இருக்குமோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. சும்மா வள கொலன்னு அதே சொல்லிட்டு இருக்க விரும்பல. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்க, கிளாரிட்டி வைஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நீங்க சொல்லுங்க. நான் பார்த்த வர ஓரளவு நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது இந்த செக்மெண்ட்ல. இந்த போன்ல கேமராக்கு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி இதுக்குனே தனியா வந்து கொடுத்துருக்காங்களா. நான் கூட புதுசா டிஃபரெண்டா ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்டர்ஸ் இருக்கான், ஷட்டர் இருக்கான், ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாமா, வைட்ல போட்டோ எடுக்கலாம், நார்மல்ல போட்டோ எடுக்கலாம், ஜூம்ல போட்டோ எடுக்கலாம். இதெல்லாம் நார்மலாவே பண்ண முடியும்டா. எதுல ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நீங்க ஸ்ட்ரீட்ல போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த மூட்ல செம்மையா இருக்குனாங்க. ஸோ ரெண்டு போட்டோவும் பாருங்க, இது ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி, இது நார்மல் போட்டோ. பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. சும்மா நானும் வந்து ஏதாவது டிஃபரெண்டா கொடுக்கணுமே அப்படின்னு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வீடியோ, போட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கு, பெரிய குறைகள் கிடையாது. சோ கேமரா அப்படின்னு பார்த்தாலும் 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஐயோ முக்கியமா இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இவங்களோட சவுண்ட் ஒரே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை எல்லாருமே ஸ்டீரியோ சவுண்ட், அது டிடிஎஸ் எஃபெக்ட், அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். 10,000 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸ்
டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறான். ஆனால் இங்கே வெறும் சிங்கிள் ஸ்பீக்கர், அதுவும் அந்த அளவுக்கு லவுடாக இல்லை. நான் கேம் விளாட்றப்ப இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா அதுவும் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிக்கிறது, சவுண்டு கேட்க மாட்டேங்குது. ஸோ சவுண்ட் எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. நார்மலாக ஒரு பாட்டு கேட்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்கன்னா ஓகே. கேம் விளாட்றப்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக அப்பப்போ மறைக்கிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும். சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் இன்னும் நல்ல பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். சவுண்ட் ஓகே தான், கால் குவாலிட்டியும் ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 out of 10 கொடுக்கலாம். இதுக்கப்புறம் Realme UI 2.0 மேல Android 11 கொடுத்திருக்காங்க. இந்த UI ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. PC கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களோட கம்ப்யூட்டருக்கு ஏதாவது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னா இதை ஆன் பண்ணிட்டு அவங்களே ஒரு வெப்சைட் சொல்றாங்க, அதை உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்க டேட்டாஸ் வந்து ஈஸியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, அப்லோட் டவுன்லோட் என்ன வேணா பண்ணிக்க முடியுது. அண்ட் ஆல்சோ வந்து இதுல NFC இருக்குன்றதால Android Beam யூஸ் பண்ணி ஈஸியா வந்து போட்டோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம GT வெர்ஷன் அப்படின்றதால இதுல GT மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இது ஆன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், வேற லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்தாலும் நார்மலா கேம் விளையாடுறப்ப எந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் கொடுக்குதோ அதே மாதிரி தான் கேம் விளையாடுறப்ப இந்த மோட ஆன் பண்றப்பையும் வந்து தெரியுது. அப்படியே பூஸ்ட் ஆகி தருது, ஹார்லிக்ஸ் ஆகி தருது அப்படின்றலாம் எனக்கு தெரியல. இது ஜோக்கு அடக்கூடாது, சிரிக்கணும். ஸோ நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. சும்மா ஒரு அனிமேஷன் வந்துட்டு போகுது அப்படின்ற ஃபீல் மட்டும் தான் எனக்கு கொடுக்குது. ஸோ இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 7.5 out of 10 கொடுக்கலாம். காரணம் இதுல ப்ளோட்வேர் இருக்கு அண்ட் ஆல்சோ புஷிங் ஆட்ஸும் போடுறாங்க. ஆனா ஒரு விஷயத்தில் ரியல்மியை பாராட்டலாம். போக்கோ, ரெட்மி உங்களோட காம்படிட்டிங் பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுப்பாங்க. இங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, அதுவும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. குட் ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட் மட்டும் இல்லாம யூசுவலா AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் மோஸ்ட்லி அவங்க வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. அந்த வகையில பாராட்டலாம். அண்ட் ஃபைனலா மெமரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே வேரியன்ட் தான், 628 8256. மெமரி கார்டு போடவே முடியாது, ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியும். RAM இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னா எக்ஸ்டெண்டட் RAM அப்படின்ற டெக்னாலஜி இதுலயும் கொடுத்திருக்காங்க. 5 GB வரையும் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து கடை வாங்கி RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க 6 GB வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா 11 GB RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 8 GB வாங்குறீங்க அப்படின்னா 13 GB RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. RAM மேனேஜ்மெண்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. நான் முதல் நாள் நைட் வந்து ஒரு கேம் விளையாண்டு நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து மறுநாள் காலையில் எடுத்து பார்க்குறேன், எல்லாமே கரெக்டா அதே எந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணோம் அதே இடத்துல நிக்குது. UFS 3.1 தான் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களோட ஸ்டோரேஜ்க்காக RAM மேனேஜ்மென்ட்காக 8 out of 10 தாராளமா கொடுக்கலாம். ஏதாவது அதர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா Bluetooth 5.2 லேட்டஸ்ட் இருக்கு, டூயல் பேண்ட் Wi-Fi இருக்கு, NFC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. NFC நிறைய போன்ல கொடுக்கிறது கிடையாது. NFC யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், டேட்டா ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. என்ன கொடுத்திருந்தாலும் 3.5mm ஜாக் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு கவர் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம். சோ ஓவராலா பாயிண்ட பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே போன் நல்லா இருக்குமா தான் எனக்கு தோணுது. ஆனா பிரைஸ் அப்படின்னு வர்றப்பதான் ஒரு சில சின்ன சிக்கலா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த பிரைஸ்ல இவரோட விலை ஸ்டார்டிங் பிரைஸ் 28,000 ரூபாய். இந்த 28,000 ரூபாய்க்கு போக்கோ F3 GT இருக்கு, OnePlus Nord இருக்கு, விவோ ஓப்போலாம் சும்மா டம்மி, அவங்க வந்து வெறும் டிசைனை காட்டி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற பக்கம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன் இதையும் சேர்த்து கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரான பிரைஸ், இன்னும் கம்மியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். iQOO C3க்கு மட்டும் இதை காம்படிட்டிவா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடிச்சு பிரிச்சு இதெல்லாம் சரியான சேல் போயிருக்கும். ஆனா கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. Realme 8 Pro சேல் ஆகுதுல்ல, ஸோ அதனால இந்த விலை கொண்டு வந்தது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தோணல. இந்த விலைக்கு பெட்டரான இன்னும் நிறைய ஃபோன் இருக்கு. ஏன்னா Realme GT மாஸ்டர் எடிஷன் சொல்றாங்க. மாஸ்டர் எடிஷனுக்காக இந்த டிசைன் மாத்திருக்காங்க, உள்ள ஒரே ஒரு வால்பேப்பர் மாத்திருக்காங்க, ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. மிச்சபடி ஒரு டிஃபரெண்டான எடிஷன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த போன்ல எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த GTன்றது பாத்தீங்கன்னா ரேசிங்ல யூஸ் பண்ற டர்ம். இந்த ரேசிங் சம்பந்தமா இல்ல கேமிங் சம்பந்தமா ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் டிஃபரெண்டா பண்ணல. GT மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்திருக்காங்க, அதுவும் பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. ஸோ மாஸ்டர் எடிஷன், வாத்தியார் எடிஷன் அப்படின்னு பில்டப் பண்ணதுக்கு ஏத்தாப்புல போன்லயும் ஏதாவது டிஃபரெண்டா கொடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்போ போக்கோ F3 GT எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க மேல வந்து இந்த ஏர் ட்ரிகர் கொடுத்திருந்தாங்க, டிசைன் வந்து ஒரு கேமிங் டிசைன் வந்து கொடுத்திருந்தாங்க, ஒரு RGB லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்திருந்தாங்க. உள்ள யூஸ் பண்றதுக்கு எல்லா வகையிலுமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. இது நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அவங்க சொன்னதுக்கு ஏத்தாப்புல இந்த விலைக்கு ஏத்தாப்புல எல்லா Realme போனும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா இந்த டிசைனை தவிர Realme GTக்கும் மாஸ்டர் எடிஷனுக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் மட்டும் தான். முதல்ல ப்ராசஸர், இங்க Snapdragon 888 கொடுத்திருப்பாங்க, இங்க 778G அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் கேமரா சென்சார், அங்க சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்கோன்றாங்க. இங்க என்ன சென்சார் யூஸ் பண்ணோன்றத சொல்லக்கூட மாட்டாங்க, எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனா கேமரா பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா GTல தான் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபிளாக்ஷிப் போன் அதுதான் நல்லா விற்க வேண்டியிருக்கும். டிஃபரன்ஸ் காட்டாட்டி இது விற்க முடியாதுல்ல. அதே மாதிரி செல்ஃபி கேமரா இங்க 32 மெகா பிக்சல் அப்படிம்பாங்க, இங்க 16 மெகா பிக்சல் தான். ஆஃப் கோர்ஸ் GTல தான் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு, ஃபிளாக்ஷிப் போன். அண்ட் டிசைன் வந்து ஒரு சில டிஃபரன்ஸ். இது மட்டும் தான் இந்த ரெண்டு போனுக்குமே டிஃபரன்ஸ். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. அதுக்கேத்தாப்புல பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா இது 36,000 ரூபாய்க்கு நம்ம லான்ச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இது ஒரு ரிவ்யூ பாப்பீங்க. ஸோ இப்போ என்னோட ஃபீட்பேக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத பேஸ் பண்ணி இதை வாங்க
வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அந்த இதுக்குள்ளே நான் வரலங்க. ஸோ யாராவது ரியல்மி GT வாத்தியார் எடிஷன் வாங்க போகிறப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து பார்க்குறேன். டாட்டா பை பை. நன்றிப்பா. வாத்தியாரே இப்படி ஆயிட்டியே. வாத்தியாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கே.